வணக்கம் மக்களை, சற்று முன் கிடைத்த மிக முக்கிய தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். பொள்ளாச்சி வழக்கு தீர்ப்பு, இபிஎஸ் பரபரப்பு பேட்டி, திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. பொள்ளாச்சி வழக்கில் குற்றவாளிகளுக்கு விதிக்கப்பட்ட தண்டனை அதிமுக வரவேற்பு தெரிவித்துள்ளது. இது குறித்து அதிமுக எக்ஸ் தள பதிவில் கூறியிருப்பது: பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் கைது செய்யப்பட்ட 9 பேரும் குற்றவாளிகள் என அறிவித்து கடும் தண்டனைகளை விதித்து கோவை மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பு அளித்திருப்பது வரவேற்கத்தக்கது. எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக அரசு இந்த வழக்கை முறையாக கையாண்டு நடுநிலை தவறாமல் விசாரிக்கப்பட்ட சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டதன் விளைவாக உரிய நீதி இன்று கிடைக்கப்பெற்றுள்ளது. திமுகவை போல் அரசியலுக்காக அவதூறுகளை அள்ளி தெளிக்கும் அற்ப புத்தி எங்களுக்கு இல்லை. எங்களுக்கு மடியில் கனமில்லை, வழியில் பயமில்லை என்பதால் இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றினோம். பொள்ளாச்சி வழக்கில் சுய விவரங்கள் வெளியானதாக சொன்ன திமுக 6 ஆண்டுகளுக்கு பிறகு அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வழக்கில் பாதிக்கப்பட்ட பெண்ணின் சுய விவரங்களை வெளியிட்டது யார் என்று சொல்லுமா? இது பாதிக்கப்பட்ட மாணவியை மிரட்டும் செயல் இல்லையா? அண்ணா பல்கலைக்கழக வழக்கில் யாரை காப்பாற்ற எஃப்ஐஆர் லீக் செய்தது ஸ்டாலின் மாடல் திமுக அரசு. எஃப்ஐஆர் அடிப்படையில் யார் அந்த சார் என்ற நியாயத்தின் கேள்வியை கேட்டோம். அந்த கேள்விக்கான விடையை கண்டறிய நீதி கிடைக்க சிபிஐ விசாரணையை கோரினோம். ஆனால் அதனை முழு மூச்சாக இந்த ஸ்டாலின் மாடல் திமுக அரசு எதிர்த்ததே ஏன்? யாரை காப்பாற்ற துடிக்கிறது திமுக? கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் மரணங்கள் வழக்கில் சிபிசிஐ விசாரணை எதிராக உச்சநீதிமன்றம் வரை சென்றது ஸ்டாலின் மாடல் திமுக அரசு தானே. ஏன் சென்றது? நீதி கிடைப்பதில் என்ன பயம் இவர்களுக்கு? தெளிவாக சொல்கிறோம். எங்கள் ஆட்சியில் கைது செய்யப்பட்ட குற்றவாளிகளுக்கு எங்களால் அமைக்கப்பட்ட சிபிசிஐ விசாரணையில் குற்றவாளிகளுக்கு உறுதி செய்யப்பட்டு இன்றும் கடுமையான தண்டனைகள் அவர்கள் பெற்றிட காரணமாக அமைந்தது அதிமுக அரசு. ஞானசேகரன் திமுக கொத்தடிமை அல்ல, அனுதாபி மட்டுமே என்று ஸ்டாலின் போன்று நாங்கள் உருட்டவும் இல்லை. உங்களை போன்று எந்த சாரையும் காப்பாற்ற முயற்சிக்கவும் இல்லை. திமுக எவ்வளவு அரசியல் கேவலங்களை அரங்கேற்றினாலும் இறுதியின் உண்மை மட்டுமே வெல்லும். இது இன்று நிரூபிக்கப்பட்டுள்ளது, இனியும் நிரூபிக்கப்படும். 2026 எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சி அமைந்ததும் யார் அந்த சார் என்ற கேள்விக்கான பதிலும் உயர் நீதியும் நிச்சயம் கிடைக்கும். அன்று திமுக தலைகுனிந்து நிற்கும். இது உறுதி என பதிவிடப்பட்டுள்ளது. இந்த ஒரு தகவல் அரசியல் வட்டாரங்களில் பெரும் பேசும் பொருளாகவும் மாறியிருக்கிறது. இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.